எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கிட்ட உத்திரமேரூர்னு இடத்துல ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா, இன்னொருத்தர்கிட்ட வந்து நான் வந்து இடம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 15 லேக்ஸை வந்து வாங்கியிருக்கான். ஆக்சுவலி வந்து அந்த இடம் இருக்குது என்கிட்ட அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கான் அவன். அந்த இடம் வந்து அது வந்து ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு அந்த இடத்துல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவன் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான் இப்போது. நான் 2 ரெசிடென்ஷியல் பிளாட்ஸை வந்து சேல் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லியிருக்கான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸு பாலச்சந்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அவருக்கு 45 வயசு ஆகுது. பாஸ்கரன் அப்படிங்கிற ஆளுக்கு அவருக்கு வந்து 51 வயசு ஆகுது. 2024 ஆனால் இதை வந்து த்ரூ அந்த காமன் ஃப்ரெண்ட் மூலமாக வந்து இது வந்து ஃப்ரெண்ட் ஆகியிருக்காங்க. பாஸ்கரன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து பாஸ்கரன் என்ன கிளைம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து நிறைய லேண்ட் இருக்குது அவருக்கு காமதேனு நகரில், உத்திரமேரூரில். அதை வந்து நான் விற்றுக்கிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு பாலச்சந்தர்கிட்ட. அந்த பாஸ்கரன் அப்படி சொன்ன உடனே பாலச்சந்தர் வந்து அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருக்காரு அதை வாங்குறதுக்கு ரெசிடென்ஷியல் பிளாட்ஸை. அப்புறம் வந்து நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரைஸை 15 லேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். அந்த பாலச்சந்தரோட அந்த இதை வந்து பாஸ்கர் வந்து சொல்லியிருக்கான் பாலச்சந்தர்கிட்ட. பாலச்சந்தரும் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணியிருக்காரு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அதை வந்து 2024 அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த பாஸ்கரன் வந்து இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப வந்து லேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அதனால் பாலச்சந்தருக்கு வந்து ஏதோ டவுட்டு வந்திருக்கு அவருக்கு. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, என்கொயரி ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு அதை பற்றி, இந்த இடத்த பற்றி. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த லேண்டை பற்றி வந்து அவனோட இடம்னு தானே சொல்லியிருக்கான். பட் ஆனால் இந்த பாலச்சந்திரனுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, அந்த காமதேனு நகரில் இருக்கிறதுல இடம் வந்து அது அந்த பாஸ்கரனுடைய இடம் இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. அவன் வந்து ஓனர் மாதிரி வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த 15 லேக்கை வந்து ஏமாற்றியிருக்கான். அவன் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி. பாலச்சந்தர் வந்து இப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த க்ரைம் விங்கில் போய் இந்த மாதிரி வந்து விருகம்பாக்கம் அந்த இதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணி வந்து பாஸ்கரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜுடிஷியல் அந்த இதில் வந்து கஸ்டடியில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகணும் டியூஸ்டே அன்றைக்கி. நம்ம வந்து இடம்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அது ஒரு லைஃபோட ஒரு பெரிய ட்ரீமாக தான் இருக்கும் அது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்து வாங்கணும். அது 10-15 இயர்ஸோட ஈஸி அதெல்லாம் பார்த்து வாங்கணும். கேட்ச்மெண்ட் ஏரியா ஏதாவது இருக்கா, அப்புறம் அங்கே ஏதாவது வேறு ஏதாவது கவர்மெண்ட்டோடது ஏதாவது பில்டிங்ஸ் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதெல்லாம் வந்து நம்ம யாராவது லாயர் வந்து போய் பார்த்து கேட்டோம்னாலே அவங்க எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி அப்புறம் வந்து அதுவும் இல்லாமல் நேஷ்னலைஸ் பேங்க்கு போனால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அது சேஃப்டி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கம்மி நம்மளுக்கு. ஏன்னா மற்ற பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது கோல்மால் பண்ணி நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இருக்கிற சேவிங்ஸையும் இவர் எப்படி வந்து சும்மா அவன் வர்பலாக சொன்ன உடனே இவர் எப்படி ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரா, இல்லாட்டி எதையாவது காமிச்சானா, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஏமாறுறோம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இனி நல்லா ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா அந்த பணம் வந்து நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிறது அப்படிங்கிறது மிக சிரமமான ஒரு விஷயமாயிடும். நம்மளுக்கு இதனால் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாமே வரும். ஏன்னா ஹார்ட் ஏர்ன்ட் மணி அப்படிங்கும்போது வந்து நம்ம ஜாக்கிரதையாக தான் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.